Hi students, இன்னைக்கு நம்ம எக்ஸைட்டான்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டான்னா என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் அது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் அதோட யூசஸ் என்னன்னு பார்க்கலாம். லாஸ்ட்ல என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத சம்மரியில பார்க்கலாம். இதுதான் என்னோட வீடியோவோட அவுட்லைன்ஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டான்னா என்னன்னு பார்க்கலாம். The bound electron hole pair which occurs due to the combination of electron in exciton energy level and associated hole in valence band is known as exciton. இதுதான் எக்ஸைட்டானோட டெஃபினிஷன். இதை ஷார்ட்டா எப்படி சொல்லுவாங்கன்னா பவுண்ட் எலக்ட்ரான் ஹோல் பேர்னு சொல்லுவாங்க. இது எங்க நடக்கும்னா எக்ஸைட்டான் எனர்ஜி லெவல்ல இருக்கிற எலக்ட்ரானும் வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கிற ஹோலும் கம்பைன்ட் ஆகி ஃபார்ம் ஆகுறத தான் நம்ம எக்ஸைட்டான்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வேலன்ஸ் பேண்ட், இது எக்ஸைட்டான் பேண்டுன்னு நம்ம வச்சுக்கலாம். வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கிற ஹோலும் எக்ஸைட்டான் பேண்ட்ல இருக்கிற எலக்ட்ரானும் கம்பைன்ட் ஆகி நமக்கு எக்ஸைட்டான் ஃபார்ம் ஆகும். இந்த எக்ஸைட்டான் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் குவாசி பார்ட்டிகளா இருக்கும். இது எதுலலாம் இருக்கும்னா இன்சுலேட்டர், செமிகண்டக்டர், அப்புறம் சம் லிக்விட்ஸ்ல கூட இந்த எக்ஸைட்டான்ஸ் ஃபார்ம் ஆகும். இதோட மெயின் ப்ராப்பர்ட்டி என்னன்னா இது எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியும் கண்டக்ட் பண்ணாது. பட் இந்த எக்ஸைட்டானுக்கு சம் எனர்ஜி இருக்கும். அது அதோட ஒரு அயான்ல இருந்து இன்னொரு அயானுக்கு மட்டும்தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுமே தவிர ஹோல் சிஸ்டமோட எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன்ல இது பார்ட்டிசிபேட் பண்ணாது. ஷார்ட்டா பவுண்ட் எலக்ட்ரான் ஹோல் பேரை தான் நம்ம எக்ஸைட்டான்னு சொல்லுவோம். அது எலக்ட்ரிக்கலி நியூட்ரலா இருக்கும், எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணாது. பட் இட் கண்டெயின் சம் எனர்ஜி. அந்த எனர்ஜியை ஒரு அயான்ல இருந்து இன்னொரு அயானுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த எக்ஸைட்டான் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு எனர்ஜி பேண்ட் டயக்ராம் பத்தி எல்லாத்துக்குமே தெரியும். இது பேலன்ஸ் பேண்ட், இது கண்டக்ஷன் பேண்ட். இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற கேப்பை ஃபர்பிடன் எனர்ஜி கேப்னு சொல்லுவோம். கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜில வேலன்ஸ் பேண்டு கம்ப்ளீட்டா எலக்ட்ரானால ஃபில் ஆயிருக்கும். இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நம்ம கொடுக்கும்போது இங்க வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கிற எலக்ட்ரானு ஃப்ரீ எலக்ட்ரானா மாறி கண்டக்ஷன் பேண்டுக்கு மூவ் ஆகும். இந்த கான்செப்ட் எல்லாருக்குமே தெரியும், அப்படிதானே? ஸோ இப்போ இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி இந்த ஃபர்பிடன் எனர்ஜி கேப்பை விட நம்ம கம்மியா நம்ம கொடுத்தோம்னா வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கிற எலக்ட்ரானு கொடுக்குற ஃபோட்டான் எனர்ஜியை அப்சார்ப் பண்ணிக்கும். அப்சார்ப் பண்ணி என்ன ஆகும், அது என்ன கண்டக்ஷன் பேண்டுக்கு போகாம அதுக்கு பிலோவா இருக்கிற இன்னொரு பேண்டுக்கு ரீச் ஆகும். அந்த பேண்டோட நேம் என்னன்னா எக்ஸைட்டான் பேண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸைட்டான் பேண்டு எங்க இருக்கும்னா கண்டக்ஷன் பேண்டுக்கு பிலோவா இருக்கும். எப்போ இந்த எக்ஸைட்டான் ஃபார்ம் ஆகும்னா நம்ம கொடுக்குற ஃபோட்டான் எனர்ஜி ஃபர்பிடன் எனர்ஜி கேப்பை விட லோவா இருந்துச்சுன்னா இங்கே வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கிற எலக்ட்ரானு கொடுக்குற ஃபோட்டான் எனர்ஜியை அப்சார்ப் பண்ணிட்டு கண்டக்ஷன் பேண்டுக்கு போகாம எக்ஸைட்டான் பேண்ட்ல ரீச் ஆகும். ஸோ அதை தான் இந்த டெஃபினிஷன்ல சொல்லியிருக்காங்க. when photon energy less than the energy gap, electron will go to below the conduction band level called exciton band. இந்த எக்ஸைட்டான் பேண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கிற ஹோலோட பேர் ஃபார்ம் பண்ணும். கூலும் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்னால இந்த எலக்ட்ரானும் இந்த ஹோலும் ஒரு பேரை கிரியேட் பண்ணும். இந்த பேரோட நேம் தான் எக்ஸைட்டான்னு சொல்லுவோம். தட்ஸ் ஆல். இப்ப நம்ம எக்ஸைட்டானோட ஃபார்மேஷன் இன் ஹாலைட்ஸ்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹாலைட்ஸ்க்கு எதெல்லாம் எக்ஸாம்பிள்னா கால்சியம் குளோரைட், பொட்டாசியம் குளோரைட், சோடியம் குளோரைட், பொட்டாசியம் அயோடைட்லாம் ஹாலைட்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் Ca+, Cl- அப்படின்னு இதை எடுத்துக்கலாம். எக்ஸைட்டான் ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகும், எலக்ட்ரானு பாசிட்டிவ் அயானுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படி ஆகும்போது மைனஸும் பிளஸும் சேர்ந்து இந்த ஹோல் அயானும் நியூட்ரல் ஆயிடும். இப்ப இங்க இருந்து ஒரு எலக்ட்ரானு இந்த ஹோலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அப்ப இந்த அயான் என்னவா மாறிடும்னா பவுண்ட் எலக்ட்ரானா மாறிடும். இதுதான் ஃபார்மேஷன் ஆஃப் ஹாலைட்ஸ் இன் எக்ஸைட்டான்ஸ். இப்படி ப்ரொடியூஸ் ஆகுற எக்ஸைட்டான்ஸ் எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணாது. ஒரு அயான்ல இருந்து இன்னொரு அயானுக்கு வேணா எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். பட் ஹோல் சிஸ்டமோட எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாது. நெக்ஸ்ட் எக்ஸைட்டான்ல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வீக்லி பவுண்ட் எக்ஸைட்டான்ஸ். இதை இன்னொரு நேம்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா மாட் வானியர் எக்ஸைட்டான்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் என்னன்னா டைட்லி பவுண்ட் எக்ஸைட்டான்ஸ். இதோட இன்னொரு நேம் என்னன்னா ஃப்ரெங்கல் எக்ஸைட்டான்ஸ். ஃபர்ஸ்ட் வீக்லி பவுண்ட் எக்ஸைட்டான்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். செமிகண்டக்டர்ஸ்ல எல்லாம் அப்சர்வ் பண்ற எக்ஸைட்டான்ஸ் வீக்லி பவுண்ட் எக்ஸைட்டான்ஸா தான் இருக்கும். இங்க the electron hole interparticle distance
large when compared to lattice constant. நம்ம இங்க பார்த்தோம்னா இது ஹோல், இது எலக்ட்ரான். இந்த ஹோல் அண்ட் எலக்ட்ரானோட டிஸ்டன்ஸ் lattice constant ஓட டிஸ்டன்ஸை விட ரொம்ப லார்ஜா இருக்கு. இதை தான் வீக்லி பவுண்ட் எக்ஸைட்டான்னு சொல்லுவாங்க. ஆர் கிரேட்டர் தென் ஏ. ஆர்ங்கிறது இன்டர்பார்ட்டிகல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எலக்ட்ரான் அண்ட் ஹோல், அண்ட் ஏ வந்து lattice constant. வீக்லி பவுண்ட் எக்ஸைட்டான்ஸுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா குப்ரஸ் ஆக்சைடு. நெக்ஸ்ட் டைட்லி பவுண்ட் எக்ஸைட்டான்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். டைட்லி பவுண்ட் எக்ஸைட்டான்ஸ் மெயினா எங்க அப்சர்வ் ஆகும்னா இன்சுலேட்டர்ஸ்ல. இங்க the electron hole interparticle distance is less than the atomic distance. இந்த atomic distance விட இந்த interparticle distance ரொம்ப கம்மியா இருக்கும். A தான் lattice constant, R வந்து interparticle distance. இங்க lattice constant விட interparticle distance ரொம்ப லோவா இருக்கும். அது மட்டும் இல்ல ஒரு ஆட்டம்லயே ஹோலும் present ஆயிருக்கும். ஸோ இதுதான் ஆட்டம், இந்த இடத்துல ஹோலும் present ஆயிருக்கும். மெயினா டைட்லி பவுண்ட் எக்ஸைட்டான்ஸ் எங்க அப்சர்வ் பண்ணுவாங்கன்னா ஆல்கலி ஹாலைட்ஸ் கிறிஸ்டல்ல. ஆல்கலி ஹாலைட் கிறிஸ்டல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னன்னா NaCl அண்ட் KBr. நெக்ஸ்ட் எக்ஸைட்டான்ஸ் எப்படி நமக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ரீசெண்டா எக்ஸைட்டான்ஸை எலக்ட்ரானிக்ஸ்ல யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்சிஸ்டர் நம்ம எடுத்துட்டோம்னா அந்த டிரான்சிஸ்டர் ரூம் டெம்பரேச்சர்ல ஒர்க் ஆகுறதுக்கு இந்த எக்ஸைட்டான்ஸை யூஸ் பண்றாங்க. ஷியரா இந்த எக்ஸைட்டான் இன் ஃபியூச்சர்ல நமக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த கிளாஸ்ல எக்ஸைட்டான்னா என்னன்னு பார்த்தோம். எக்ஸைட்டானா ஷார்ட்டா என்னன்னு சொல்லலாம்னா த பவுண்ட் எலக்ட்ரான் ஹோல் பேரை தான் நம்ம எக்ஸைட்டான்னு சொல்லுவோம். இந்த எக்ஸைட்டான் எப்படி ஃபார்ம் ஆகும்னா நாம அப்ளை பண்ற போட்டான் எனர்ஜி ஃபர்பிடன் எனர்ஜி கேப்பை விட லோவா அப்ளை பண்ணும்போது வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கிற எலக்ட்ரானு ஃப்ரீ எலக்ட்ரானா மாறி கண்டக்ஷன் பேண்டுக்கு போகாம அதுக்கு பிலோவா இருக்கிற எக்ஸைட்டான் பேண்ட்ல ரீச் ஆகும். அங்க இருக்கிற எலக்ட்ரானு வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கிற ஹோல்ஸோட ஒரு பேர் மேக் பண்றதை தான் நம்ம எக்ஸைட்டான்னு சொல்றோம். இந்த எக்ஸைட்டானை நம்ம எங்க யூஸ் பண்றோம்னா ரூம் டெம்பரேச்சர்ல ஒர்க் ஆகுற டிரான்சிஸ்டர்ல யூஸ் பண்றாங்க. தட்ஸ் ஆல். உங்களுக்கு எக்ஸைட்டானா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.